காந்தியவாதியும் சமூக செயற்பாட்டாளருமான கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் 100 வயதை நிறைவு செய்துள்ளார். அவரை பற்றிய சிறப்பு தொகுப்பை காணலாம். நிலமற்ற ஏழை பெண்களை கைதூக்கி விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் ஐயன்கோட்டை கிராமத்தில் 1926ஆம் ஆண்டு ஜூன் 16 அன்று பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். பட்டிவீரன்பட்டியில் 5ஆம் வகுப்பு வரை படித்த கிருஷ்ணம்மாள் அதற்கு மேல் படிக்கும் வேட்கையில் பெற்றோருக்கு தெரியாமல் தனது கிராமத்தை விட்டு வெளியேறினார். மதுரையில் காந்தி கிராமத்தின் நிறுவனர் சவுந்தரம் ராமச்சந்திரனின் ஆதரவில் கல்வியை தொடர்ந்தார். கல்லூரி பருவத்தில் மகாத்மா காந்தியை சந்தித்து அவருக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பை பெற்ற இவர் அகிம்சை வழியிலேயே எவ்வித அநீதியையும் எதிர்கொள்வதில் தீவிர பிடிப்புடன் விளங்கினார். சுதந்திர போராளியான ஜெகநாதனை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினர் வினோபா பாவேயின் பூமிதான இயக்கத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டனர். தங்களது அறப்போராட்டத்தின் மூலம் எண்ணற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தனர். நிலமற்ற ஏழைகளுக்கு நிலங்களை வாங்கி பகிர்ந்தளிப்பதற்காக லாப்டி என்ற அமைப்பை தோற்றுவித்தார் கிருஷ்ணம்மாள். ஏழை பெண்களுக்கு நிலம் கிடைப்பதற்கு சாதகமாக வங்கி சட்டங்களையே மாற்றி அமைக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றார். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தம்பதியினர் ஏழை மக்களை பாதித்த இறால் பண்ணைகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடினர். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த விவகாரத்தில் அரசே முதலாளிகளுக்கு ஆதரவாக நின்றது. 2012இல் கணவர் ஜெகநாதன் மறைவுக்கு பிறகும் கிருஷ்ணம்மாளின் சமூக தொண்டு இடைவிடாமல் தீவிரத்துடன் தொடர்கிறது. விளிம்பு நிலை மக்களின் நெஞ்சங்களில் வாழும் இவரது சேவையை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 100வது வயதிலும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் அகல் சுடராய் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் அறப்பயணம் தொடர்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற சமூக போராளி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் 100ஆண்டு நிறைவு நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 1926இல் பிறந்து காந்திய வழியில் வினோபா பாவேவின் பூமிதான இயக்கத்தில் பங்காற்றியதோடு கீழ்வெண்மணி போன்ற துயர சம்பவங்களின் போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் தியாக வாழ்வை போற்றும் வகையில் இந்த விழா நடைபெற்றது. விழாவில் லாப்டி அமைப்பின் மூலம் இதுவரை 12,000 ஏக்கர் நிலங்களை மீட்டு ஏழை பெண்களின் பெயரில் பட்டா வழங்கியுள்ளதை நினைவு கூர்ந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் மேலும் 500 ஏக்கர் நிலங்களை பகிர்ந்து அளிக்கும் பணிகள் பாக்கி உள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து தற்போதைய சமூக அவலங்கள் குறித்து பேசிய அவர், நாம் சுதந்திரம் வாங்கிவிட்டோம் என்று சொல்கிறோம், ஆனால் குழந்தைகளுக்கு கூட பாலியல் தொல்லை தரப்படும் செய்திகள் பெரும் அதிர்ச்சியை அளிக்கின்றன. பெண்களுக்கு எதிரான இத்தகைய கொடூர குற்றங்கள் குறித்து இந்த சுதந்திர சமுதாயம் எதுவும் பேசாமல் மௌனமாக அமைதி காப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று சாடினார். பெண் குழந்தைகள் அச்சமின்றி ஓடி ஆடி விளையாடவும் பெண்கள் தனியாக நடந்து செல்வதற்குமான சுதந்திரம் இந்த மண்ணில் வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், பெண் சமுதாயம் உயர்வு பெற பெண் குழந்தைகள் கட்டாயம் கல்வி பயில வேண்டும் என்றும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார்.